ஹாய் உறவுகளை, நான் உங்கள் சுடர் நடர் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காண்டினா, போன வாரம் நடந்த ஆலங்குளத்தில் சுடப்பட்ட மணிகண்டன் என்ற நபரை நான் என்னவோ நினச்சேன், அவர் பணம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது தான் காவலர்கள் பிடிச்சாவ விசாரிச்சாவ அந்த இதில் பிரச்சனை ஆகிட்டுன்னு நினச்சேன். ஆனால் நியூஸில் இப்போ வந்திருக்கேன்னா புதிய திருப்பம்னு போட்டு எல்லா நியூஸ்லேயும் வந்திருக்கு. ஃபோட்டோ கூட கீழே அட்டாச் பண்ணதேன். 3 காவலர்கள் 2 வீலரில் அவரை வீட்டில் இருந்து கூப்பிட்டுட்டு போகிறாவ. எப்படி வீட்டில் இருந்து ஒரு பனை தொழிலாளியை காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாவ. அங்கே காட்டில் என்ன நடக்குன்னு தெரில. கேட்டால் கல் இறக்குனா அதுக்காண்டி சுட்டேன், என்ன அடிக்க வந்தான். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு காவலர் இருந்தால் சரி, சண்டை போட்டிருக்கான், துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாவ அப்படின்னு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லலாம். 3 காவலர்கள் இருந்திருக்காவ. ஸ்பாட்டில் 3 காவலர்கள் இருக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு காவலரை அடிக்கும்போது மீதி 2 பேர் என்ன செஞ்சாங்க? அப்போ இன்னொரு காவலரை அடிக்கிறதோட பார்த்துட்டு இருந்தாங்களா என்ன? இது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். இல்லை, காவலர்கள் உங்கள் நண்பர்கள், ஒரு சில காவலர்களால் எல்லா காவலர்களுக்கும் இந்த மாதிரி அவதூறு பேர் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி காவலர்களை மேலதிகாரிகள் கரெக்டாக கண்காணித்து எடுத்தால் தான் களைகளை எடுக்கணும். களைகளை எடுத்தால் தான் எல்லா காவலர்களையும் மக்கள் நம்புவாங்க. இது எப்படி இருக்குன்னா, வீட்டிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு போய் சுட்டுதழுத மாதிரி இருக்குது. 2 கால்லையும் சுட்டாச்சு. அவரோட வாழ்க்கை என்னாச்சு? கேள்விக்குறி. பிள்ளைகள் இருக்குது. எல்லாம் யோசிங்கப்பா. இப்போ தான் சாத்தாங்குளம் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே இதை பற்றி நம்ம பேசினாக்கி நம்ம குற்றவாளி ஆகிருந்தோம். அதனால் மக்களும் பேச மாட்டுக்க வைப்போம். இப்போ ஒருத்தரை பற்றி, ஒரு போலீஸ்காரரை பற்றி தப்பு செய்யுது, போலீஸ்காரன்ல யாராவது தப்பு செய்யுது இப்போ பேசுனா உடனே தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடையாது, அதை பற்றி கேட்டவனுக்கு தான் இப்போ தண்டனை. அந்த மாதிரி இருக்குது நம்ம காலம். என்ன சொல்லனே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாடார் சங்கங்கள் இதை இந்த மணிகண்டனுக்கு ஒரு உரிய நீதி வாங்கி தரணும். நாடார் சங்கம் இருக்குது. சங்கங்கிறது பொதுவாக எதுக்கு? ஒரு நாடார்னு பேர் வச்சாச்சு. அப்போ அது எதுக்கு? நாடாரில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அந்த சங்கங்கள் நின்று அந்த என்ன பிரச்சனை, என்ன யாது, அதுக்கு என்ன பண்ணால் என்ன தீர்வு கிடைக்கும், இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கங்கள் என்ன